கள்ளக்குறிச்சியில் கிர்னி பழத்தின் விளைச்சல்கள் அமோகமாக இருந்தும் அதனை மக்களிடத்தில் விற்பனைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அரவிந்தன். வணக்கம் அரவிந்தன், விவசாயிகள் தரப்பிலிருந்து இதற்கு என்ன காரணமாக சொல்கிறார்கள்? முழு விவரங்கள். கள்ளக்குறிச்சி அருகே உள்ளது நல்லாத்தூர் கிராமம். இந்த நல்லாத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி. இவர் 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கார். வருடம் முலாம் பயிடுவார். இந்த ஆண்டு தனியார் நிறுவனம் இவனை ஒப்பந்தம் போட்டிருக்கு. அதனால அவர் வச்சிருக்கிற 5 ஏக்கர் நிலத்துல சுமார் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை செலவு செய்து 5 ஏக்கர்ல முழுவதுமே முலாம்பழம் பயிரிட்டு இருக்காரு. இந்த நிலையில சீசன் முடிவு ஆரம்பிச்சிருக்கு. கோடை காலத்துல அதிக மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய பழமானது இந்த பழம். இதை தனியார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பழம் எல்லாம் பழுத்து விட்டு பருத்தி தெலுங்கு நிலையத்திற்கு அவர்கள் வர மறுத்துள்ளனர், காலம் தாழ்த்தியுள்ளனர். பழங்கள் வயலிலே அழுகி இருக்கும் காட்சியெல்லாம் தப்பு நாம் பார்த்து வருகிறோம். இதனால் சுமார் அவருக்கு பார்த்தோம்னால் 10 லட்சம் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயி வேதனை தெரிவித்திருக்கார். கண்ணீர் மல்க ஒரு கோரிக்கையும் அரசுக்கு வைக்கிறார். இதுபோல் சேதங்கள் ஏற்படும் தனியார் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கும் என்றும் ஒரு கோரிக்கையும் அவர் வைத்திருக்கிறார். தனியார் நிறுவனம் எந்த ஒரு பழங்களை பெறுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. தொலைபேசி அழைப்பை துண்டிப்பதாகவும் நேரில் சென்றால் அலுவலகத்தில் இருப்பதில்லை என்றும் ஒரு விவசாயி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.